திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. திரு மனுஷபுத்திரன், இந்த தீர்ப்பு என்பது தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளித்த ஒரு விஷயத்துல அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற தீர்ப்பாக இல்லை. இது போதுமான அளவுக்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை அப்படின்ற கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. ஆனால் பொதுவாக உங்களை போன்ற கருத்தாளர்கள் இது மாதிரியான மக்கள் கொந்தளிக்கக்கூடிய விஷயங்கள்ல தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிமன்றங்கள் இந்த கொந்தளிப்புகளை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கூடாது, அவங்க சட்டம் என்ன சொல்கிறது என்பது அதை அடிப்படையாக வைத்து மட்டுமே தீர்ப்பு சொல்ல வேண்டும், நீதிமன்றத்திற்கு வெளியே மக்கள் கொந்தளிக்கிறார்கள், உணர்ச்சி வசப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு அதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு தீர்ப்பு வழங்கக்கூடாது அப்படின்ற கருத்தை நீங்க பல தருணங்கள்ல சொல்றீங்க. ஆனா இதுல மாறுபடுறீங்களே? இல்ல, நான் மாறுபடல. அதாவது என்னன்னா, இந்த வழக்கில் நீதிமன்றம் நாங்கள் சட்டப்படி என்ன அவர்களுக்கு தண்டனை வழங்க முடியுமோ அதை மட்டுமே சொல்கிற நீதிமன்றம், ஒரு பயங்கரவாத வழக்கு வருகிறது, இல்லைனால் ஒரு பயங்கரவாதிகள் ஏதோ ஒரு இடத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்துகிறார்கள், ஒரு ஊடகங்களில் பிரபலமான ஒரு பாலியல் வன்முறை வழக்கு வருகிறது என்றால் அப்போது மட்டும் சமூகத்தினுடைய கூட்டு மனசாட்சியை கணக்கில் எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இத்தனை ஆயிரம் குழந்தைகள் இறந்த ஒரு விஷயத்தில் இது போன்ற குற்றங்கள் இனிமேல் தொடர்ந்து நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்பது என்பது ஒரு நீதி அமைப்பினுடைய ஒரு கடமை. அந்த தார்மீக பொறுப்பு யாருக்கெல்லாம் இருக்கிறது என்பது இந்த வழக்கில் மிக பச்சையாக தெரியும். விதிமுறை மீறல்கள் எந்த அளவிற்கு நடத்தப்பட்டிருக்கின்றன, அது எந்தெந்த அளவில் யார் யாரெல்லாம் அனுமதித்தார்கள் என்பது நன்றாக தெரியும். இங்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் ஏராளமான தனியார் பள்ளிகளில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட பெரிய விபத்து நடந்துருச்சுன்னு சொன்னா இதுல கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது ஒரு எச்சரிக்கையாக அமைய வேண்டும் ஒரு சமூகத்திற்கு. அது மட்டுமல்லாமல் இந்த விசாரணை நடத்தப்பட்ட விதத்தில் அவர் செந்தில் ரொம்ப ஒரு அழகா ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, நீங்க இந்த எஃப்ஐஆர் பதிவு பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த வழக்கு எந்த டைரக்ஷன்ல போகணும், யாரை குற்றவாளியாக்கணும், யாரை விடுவிக்கணுங்கிறது டிசைட் பண்ணப்படுது. இதை யார் முடிவு பண்றாங்க? செல்வாக்கு மிக்கவர்கள் முடிவு பண்ணுகிறார்கள். அப்படி என்றால் நீதி அமைப்பிற்குள் ஒரு வழக்கு போய்விட்டாலே அங்கு நீதி கிடைப்பதிலிருந்து அந்த வழக்கு நீர்த்து போய்விடும் என்பதுதான் அர்த்தமா? 100 குழந்தைகள் இருந்தாலும் சரி, 500 குழந்தைகள் இருந்தாலும் சரி, இது போன்ற சட்டத்தினுடைய சந்து பந்துகளை பயன்படுத்திக் கொண்டு அவர்களை விடுவித்து விடலாம் என்று சொன்னால் எதற்காக 10 வருடம் இந்த வழக்கை நடத்திருக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். அடிப்படையில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அதாவது இதை பற்றி போடப்பட்ட அந்த கமிஷன் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம், இந்த நர்சரி ஸ்கூல்ஸ்க்காக ஒரு தனி இயக்குநரகம் அமைக்க வேண்டும். ஏன்னா நீங்க புற்றீசல் போல தனியார் கல்வி அமைப்புகள் நீங்க திறந்து விட்டீங்க. அது மட்டும் இல்லாம எந்த விதிமுறை மீறல்களை பற்றியும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. நீங்க விதிமுறைகள் காகிதத்தில் இருக்கும், அதை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். கல்வி அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி கொண்டு அதை அனுமதிப்பார்கள். அதோடு இல்லாமல் அதாவது அவர் சொன்னது போல பணம் படைத்தவர்களும் அதிகாரிகளும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு கொள்ளையில், கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்களும் அதிகாரிகளும் நடத்தக்கூடிய ஒரு கொள்ளையில் இங்கே இவ்வளவு குழந்தைகள் பலியாகி இருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் கேட்க வேண்டியது என்னவென்றால், இது போன்ற ஒரு விஷயத்தை இவ்வளவு தனியார் ஸ்கூல்ஸ் வந்துருச்சு, அவங்களை மானிட்டர் பண்ண முடியல, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் போதலைன்னா எதற்காக ஒரு தனி டைரக்டரேட் அமைத்து அதற்காக கூடுதலாக அதிகாரிகளை நியமித்து அவற்றை மானிட்டர் பண்ணணும்னு கேட்கறதுங்கிறது ஒரு கமிஷன், இதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு கமிஷன் ஒரு வாதத்தை முன்வைக்குது. இதை கூட இயக்குநரகம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து விடும், விதிமுறைகள் ஒழுங்காக பின்பற்றப்படுகின்றன அப்படின்றத உறுதி செய்து விடும் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, பஸ்ல பாத்தீங்கன்னா குழந்தைகளை ஏற்றிட்டு போயில குழந்தைங்க ஆக்சிடென்ட் ஆகுறாங்க. உடனே நம்ம என்ன பண்றோம்? ஒரு நிமிஷம் சார், அப்ப என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, அப்ப நீங்க குழந்தைகளை ஏற்றி போறதுக்கு பத்தி கண்காணிக்கிறதுக்கு ஒரு அமைப்பை கொண்டு வரணும்னு சொல்றோம். எப்படி நீங்க ஒரு சிஸ்டத்தை ஒரு நாட்டில் நீங்க நடத்துவீங்க? அதாவது உங்களை மானிட்டர் பண்றதுல சிக்கல் இருக்குன்னு சொன்னா நமக்கு ஒரு பவர்ஃபுல் மானிட்டரிங் சிஸ்டம் வேணும்னு கேட்கறது தான், ஒரு இயக்குநர் வேணும்னு நம்ம கேட்கறது வேற ஒண்ணுமே இல்ல. எல்லா விபத்திலுமே இன்னொன்னு சொல்றேன் நான். அதாவது எப்படின்னா, இதுல ஒரு முக்கியமான விஷயமே இருக்கு. அதாவது நீங்க பாருங்க, இது உண்மையிலேயே இது நடந்திருக்க வேண்டிய ஒரு விபத்து தானா? நீங்க நன்றாக யோசிச்சு பாருங்க. முழுக்க முழுக்க ஒரு அயோக்கியத்தனமான ஒரு சுரண்டல் மனோபாவத்தின் அடிப்படையில் தான் இந்த குழந்தைங்க இறந்து போயிருக்காங்களே ஒழிய உண்மையிலேயே இது திடீர்னு ஒரு நேச்சுரல் கலாமிட்டியோ இல்ல ஒரு பெரிய விபத்தோ இது நடந்து இது பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க இறந்து போகல. இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். அதாவது லாப நோக்கத்திற்காக என்ன குற்றத்தில் வேண்டுமானாலும் ஈடுபடலாம். அதுல அதிகாரிகள், பணம் படைத்தவர்கள், மற்ற எல்லாருமே உடந்தையாக இருப்பார்கள். லாபம், ஊழல், பேராசை என்ற கருத்தை திரு மனுஷபுத்திரன் மட்டும் சொல்லல, நீதிபதி சம்பத்தும் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு அடுக்கிலும் இருக்கக்கூடிய ஊழல் இதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. வேண்டுமென்றே அதிகாரிகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அல்லது அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு இந்த ஒவ்வொரு விதிமீறலையும் அனுமதித்திருக்கிறார்கள் நீதிபதி சம்பத் சொல்லியிருந்தார்.
இதற்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? 2000 இது வந்து இவ்வளவு விதிமீறல்கள் நடந்து இவ்வளவு பேராசையோடு நடந்த ஒரு விஷயத்துக்கு யாரோ ஒருவருடைய குழந்தைகள் பலியாகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு சாதாரண விபத்து, அந்த விபத்துக்கான வழக்காக நடத்துறதா முறை அப்படின்னு நீங்க வாதிடுறது நியாயமா? நான் அப்படி வாதிடவில்லை. 2000 இது ஒரு விபத்து என்று நானும் சொல்ல வரவில்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், அதிகாரிகள் இதில் அலட்சியமாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் 2004 வரை இப்படிப்பட்ட அலட்சியங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன என்பதில் மாற்று கருத்து இல்லை. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் இந்த 10 ஆண்டுகள் அரசு எடுத்த நடவடிக்கையின் அடிப்படையாக கடந்த 3 ஆண்டுகளில் 1000க்கும் மேற்பட்ட நர்சரி பள்ளிகள் இழுத்து மூடப்பட்டிருக்கின்றன. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல 2000 பள்ளிகளுக்கு இன்னும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை. ஒரு குழந்தையினுடைய உயிரை அந்த மதிப்பை அறிந்து கொண்டு அரசு தரப்பிலும் தீவிர முயற்சிகள் நடக்கின்றன. ஆனால் அரசு அதிகாரிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இருக்கிற சட்ட விதிமுறைகளை அவர்கள் சட்ட விதிகளை அவர்கள் மீறாமல் பார்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு சில கிராமங்கள் போன்ற சில இடங்களிலே அவர்களால் இப்ப இந்த அளவுக்கு கண்காணிப்பை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. நகராட்சி அது கிராமம் அல்ல. நான் குறிப்பிட்டேன், இந்த சம்பவம் நடக்கும் வரை நான் சொன்னேன். இந்த சம்பவம் நடைபெற்ற பின்னர் இப்போது அரசு ஊழியர்களும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பயம் இந்த கிராமத்து குழந்தைக்கு உயிர் விலை மதிப்பு குறைவுன்னு சொல்ல முடியுமா? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் 2004க்கு பிறகு இதில் தீவிரமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நீங்கள் தண்டனை பற்றி மட்டும் நான் பேசுகிறோமே அல்லாமல் அதற்கு முன் இனிமேல் இப்படி ஒரு விபத்து நடக்கக்கூடாது என்பதில் நாங்கள் அந்த அரசாங்கமும் அதில் நிறைய விதிமுறைகளை சொல்லியிருக்கிறது, நீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது, சம்பத் கமிஷனும் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கு, தெளிவாக குறிப்பிட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2600 பள்ளிகளை சுற்றி வந்து அந்த அறிக்கை ஒரு வருடம் அந்த சம்பத் கமிஷன் அறிக்கை எடுத்துக்கொண்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இப்ப அந்த மாதிரி ஒரு கோர சம்பவம் இனிமேல் நடக்க வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு அதிகாரிகளும் இருக்கிறார்கள் என்று நான் உணர்கிறேன். இன்னைக்கு நீங்க புதிய தலைமுறை டீமோட வாங்க, இதே சென்னை நகரத்துல சிறு சிறு வீடுகள்ல விபத்து நடந்தா அதுக்கு தடுக்கிறதுக்கான எந்த வழிமுறையும் இல்லாம எவ்வளவு ஸ்கூல் நடக்கிறதுங்கிறத நான் நேரடியா காட்டுறேன். நீங்க பதிவு பண்ணி நீங்க காட்டுங்க தொலைக்காட்சியில. சேலஞ்ச் பண்றேன், சின்ன சின்ன வீடுகள்ல ஸ்கூல்ஸ் நடக்குது. என்னை பொறுத்தவரை 5000 பேர் படிக்கக்கூடிய பள்ளியை நான் நடத்தி வருகிறேன். சென்னை மாநகரை பொறுத்தவரையில் வீடுகளிலே பள்ளிக்கூடங்கள் இல்லை. ஏனென்றால் குறைந்தபட்சம் அமைப்புகளில் பள்ளிகள் ஏராளமாக நடந்து கொண்டிருக்கின்றன. அங்கீகாரம் இல்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கலாம். ஆனால் அரசாங்கத்தினுடைய பார்வையில் அங்கீகாரம் விண்ணப்பிக்கும் போதே 6 கிரவுண்ட் இடம் இருக்க வேண்டும். சென்னை மாநகராட்சி நீங்க சட்டப்படி என்ன இருக்குன்னு சொல்றீங்க, அங்கீகாரம் இல்லாமல் நடக்கக்கூடிய பள்ளிகளை யார் முறைப்படுத்துவதுன்றதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. அதுக்காக தான் குறிப்பிட்டேன், கிட்டத்தட்ட 1000 பள்ளிகள் மூடப்பட்டு விட்டன. நீங்கள் சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதிகாரிகள் கடுமையாக இந்த விஷயத்திலே கண்காணிக்க வேண்டும். உண்டு, இந்த விஷயத்திலே கண்காணிப்பு தீவிரமாக இருக்க வேண்டும். இனிமேலும் ஒரு உயிர் கூட இந்த பலியாக கூடாது என்பதை நம்ம அனைவருமே ஒப்புக்கொள்கிறோம். இதுல என்ன மாற்றம் இல்லை. அப்பாவி உயிர்களை பலி கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடங்களிலும் கீற்றுக்கூரைகள் அகற்றப்பட்டிருக்கின்றன. ஒரு காலகட்டத்தில் கீற்றுக்கூரைகளே இருக்கக்கூடாது, திருமண மண்டபமாக இருந்தாலும் சரி, வீடுகளில் கூட கீற்றுக்கூரை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கீற்றுக்கூரைகள் ஒட்டுமொத்தமாக அகற்றப்பட்டன. அதற்கு நாம் தந்திருக்கக்கூடிய விலை என்பது மிக அதிகம். ஆனால் சில தீர்ப்புகள் வரும்போது இது நீதித்துறையின் மீதான நம்பிக்கையை உயர்த்தும் இந்த தீர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. சில தீர்ப்புகள் மீது அப்படி சொல்வதில்லை. இந்த தீர்ப்பை எந்த ரகத்தில் எடுத்துக்கிறது? இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஒரு வழக்குல என்ன மாதிரியான சட்ட பிரிவுகளை போடுறாங்க, அந்த எஃப்ஐஆர்ல என்ன அஃபென்ஸை போடுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த வழக்கோட திசையை தீர்மானிக்கும். 2 ஆட்சிகள் இருந்திருக்கின்றன. இந்த ஒரு கட்டத்துல சம்பவம் நடக்கும் போது ஒரு பிரிவின் கீழ் வழக்கு தொடுத்துட்டா கூட அதற்கு பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் என்பது சில வழக்குகள்ல கூடுதல் குற்றப்பத்திரிகை, துணை குற்றப்பத்திரிகை என்றெல்லாம் கூட புதிய வழக்குகள் எல்லாம் போடுறாங்க. அப்ப 2 ஆட்சிகள் நடந்து 2 ஆட்சிகளையும் தொடர்ச்சியா மெத்தனம் காட்டினாங்கன்னு சொல்றீங்க. இதுல ஆட்சியாளர்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குங்கிறது மாதிரியே இதுல சம்பந்தப்பட்டிருக்க அதிகாரிகள் ஆட்சியாளர்களை தன்னுடைய கைப்பாகவே வச்சிருக்காங்கிறதா உண்மை. ஏன்னா இது இப்ப நம்ம எல்லாருமே தீர்ப்பு பத்தி பேசுறோம். ஆனா இன்னொரு இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா இந்த டிசிப்ளினரி ஆக்ஷன், நிர்வாக ரீதியா ஒரு அரசாங்க அதிகாரி மேல எடுக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி அவங்கள சஸ்பெண்ட் பண்றாங்க, ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஆனா இந்த வழக்குல தண்டிக்கப்பட்ட இல்ல நிர்வாக ரீதியா சஸ்பெண்ட் பண்ண எல்லா அதிகாரிக்குமே அரசாங்கமே திருப்பி வேலையில உட்கார வச்சிருச்சு. அது எப்படி? சம்பத் கமிஷன்ல சம்பத் கமிஷன்ல குற்றச்சாட்டு சொல்றாங்க, சில பேர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க. அவங்கள அரசாங்கம் ஒண்ணு ஏத்துக்குது. ஆனா அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும்? இல்ல, அந்த அரசாங்கம் ஒரு நீதிமன்றத்துல குற்ற விசாரணை நடக்கிற நேரத்துல ஒரு நீதி விசாரணை கமிஷன் சொல்றதை ஏற்று ஒருத்தர் டிஸ்சார்ஜ் பண்றது, அவர் மீதான வழக்கை வாபஸ் பெறதுன்றதே சரியான நடைமுறையா? நிச்சயமா இருக்க முடியாது. ஏன்னா ஒரு கமிஷன் கொடுத்துருக்கிற ஃபைண்டிங் அது வெறும் ரெக்கமெண்டேஷன். அரசாங்கம் அதை ஏத்துக்கலாம், நிராகரிக்கவும் செய்யலாம். இப்படியான ஒரு வழக்கை நீதிமன்றமே முடிவு பண்ணணும்னு சொல்லி அனுப்பியிருக்கணும்.
ஒண்ணு. ரெண்டாவது, எஃப்ஐஆர்ல ஒரு அஃபென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை கடைசியா சார்ஜ் ஷீட் போடும்போது அந்த அஃபென்ஸ் வந்து கிரேவர் அஃபென்ஸா காமிக்க கூடியது எப்படி இருக்குன்னா, அதுல என்னென்ன எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காங்கறத பொறுத்து தான் சார்ஜ் ஷீட்டை வந்து போடுவாங்க. சார்ஜ் ஷீட் போடும்போது தான் அஃபென்ஸ் கிரேவர் அஃபென்ஸ் வரும். அதன் பிறகு நீதிமன்றம் அதை பார்க்கும். இதுல ஒழுங்கு நடவடிக்கை இல்லை என்பது தவறு. அன்றைய தினமே முதலமைச்சர் வந்து அதை விசிட் பண்ணி சிஇஓ உட்பட சஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டான ப்ரொமோஷன் எல்லாம் கட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து நீங்க சொன்ன மாதிரி சம்பத் கமிஷன் வந்து அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் 3 பேர் வந்து 24ல 3 அதிகாரிகள் விடுவிச்சாங்க. அப்ப என்ன இன்னைக்கு வந்து 10 பேர் கன்விக்ஷன் ஆயிருக்காங்களே, அப்ப அதை எப்படி சொல்றீங்க நீங்க? 10 பேர்ல 5 பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து கன்விக்ஷன் ஆயிருக்காங்களே, அப்ப அவங்களோட ரோல் வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன், தே ஆர் சப்ஜெக்ட் டு டிசிப்ளினரி ஆக்ஷன் தானே. அப்ப மத்தவங்களை எப்படி நீங்க விடுவிச்சீங்க? எல்லாம் ஒரு சில தவறான தகவல்கள் கொடுக்கறாங்க. சம்பத் கமிஷன் அறிக்கையை ஏற்று இவர்கள் விடுவிக்கப்படவில்லை. டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் நீதிமன்றத்துக்கு முன்னாடி போடுறாங்க. நீதிமன்றம் அதை விசாரிக்குது. ஆதாரங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறம் நீதிமன்றமே முடிவு எடுக்குது இவர்களுக்கு இந்த 3 பேருக்கும் இந்த குற்றத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சோ டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் அடிப்படையில் தான் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்களே ஒழிய சம்பத் கமிஷன் சொன்னது வெறும் பரிந்துரை. டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்ல விடுதலை ஆனாங்க. அந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்ல ஒருத்தர் விடுதலை ஆகும்போது அதை எதிர்த்து உரிய அரசாங்கம் மேல்முறையீடு செய்ததா? உரிய நீதிமன்றங்களுக்கு அதன் சென்று அதன் கதவை தட்டினார்களா? அது அரசாங்கம் தான் அந்த முடிவு எடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து அவங்க வந்து ஒப்பீனியனுக்கு அனுப்புவாங்க, லீகல் ஒப்பீனியன்ல. இந்த டிஸ்சார்ஜ் இல்ல நீங்க எடுத்த உடனே எல்லா கேஸும் நம்ம அப்பீல் பண்ணிட முடியாது. அப்பீல் பண்றதுக்கு அதுல கிரவுண்ட்ஸ் இருக்கணும். அந்த கிரவுண்ட்ஸ் இருந்தா தான் நீங்க டிஸ்சார்ஜ் பெட்டிஷனுக்கு போகணும். ஒரு வழக்குல இருந்து தன்னை ஒருத்தர் விடுவிக்கிறாங்கன்னா நீதிமன்றம் விடுவிக்கிறதுன்னு சொன்னா அந்த விடுவிப்பை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு சென்றார்களா? அரசாங்கம் தான் போகணும். அதுல வந்து உரிய முறையில சட்ட காவேரி ட்ரிபியூனல் எடுத்துக்கிறோம். காவேரி ட்ரிபியூனல் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அப்ளிகேஷன் போடுறோம். முல்லை பெரியார் பிரச்சனை எடுத்துக்கிட்டீங்கன்னா உடனே சுப்ரீம் கோர்ட் அவசியம் தானே, அவசியம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த வழக்குல 94 பேர் உயிரிழந்த ஒரு வழக்குல ஒரு நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு சொல்றாங்க, விடுவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த தீர்ப்பு சரியா இல்லையான்னு அதிகபட்சம் உச்ச நீதிமன்றத்துக்கு தானே அதிகமான அதிகாரம் இருக்கு. அங்க போய் இது சரியா முறையா இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிருக்கணும்ல. அதை யார் செஞ்சிருக்கணும்? அரசாங்கம் தான் செஞ்சிருக்கணும். அரசாங்கம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தான் மெத்தனமா இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு இதுவுமே ஒரு உதாரணம். ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகல? இது விசாரணை செய்யக்கூடிய கோர்ட் செஷன்ஸ் கோர்ட். அதுல டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறதுக்கு எல்லாருக்குமே அனுமதி இருக்கு, சட்டப்படி இது இருக்கு, ரைட்ஸ் இருக்கு. அதன் அடிப்படையில் போடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கும்பகோணம் தாசில்தார் ஒரு குற்றவாளியா சேர்த்திருக்காங்க. அடுத்தது இயக்குனர், அதாவது தொடக்கக்கல்வி இயக்குநரை சேர்த்திருக்காங்க. இப்ப நீதிமன்றங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நடந்த நிகழ்வுகளுக்கும் இப்ப சில அத்துமீறல்கள் அது வந்து சரியான முறையில் அரசு அதிகாரிகள் வந்து முறையா அது இது பண்ணல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த உயர் அதிகாரிகளுக்கு பங்கு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் முறைப்படி பார்த்து தான் நீதிமன்றம் அவர்களை விடுவித்திருக்கிறது. நீங்க எல்லா கேஸையும் அப்பீல் பண்ண முடியாது. அதுல வந்து லீகல் இது இருந்தா தான் பண்ண முடியும். இவங்க சொன்னாங்க டிசிப்ளினரி ஆக்ஷன் அந்த உங்க மேல எடுக்கல. குற்ற வழக்கு இருக்கும் போது அந்த குற்ற வழக்குடைய இது வராம அரசாங்கம் வந்து ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்க முடியாது, சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் தான் பண்ண முடியும், இன்னும் கடுமையான அது மட்டும் தான் பண்ண முடியும். இரண்டாவது, இதுல முனிசிபல் கமிஷனருக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. இல்ல கமிஷனருக்கு தரல, டவுன் பிளானிங் ஆபீசருக்கு தான் கொடுத்திருக்காங்க. நான் மாறுபடுறேன். ஏன்னா கிரிமினல் ஆக்ஷன் வந்து வேற, டிசிப்ளினரி ஆக்ஷன் வேற. டிசிப்ளினரி ஆக்ஷன்ல இருக்கக்கூடிய பார்வைகள் வேற, கிரிமினல் ஆக்ஷன்ல இருக்கக்கூடிய பார்வைகள் வேற. டிசிப்ளினரி ஆக்ஷனுக்கு முகாந்திரம் இருந்தாலே போதும், நடவடிக்கை எடுத்துருவாங்க. ஆனா கிரிமினல் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்க சாட்சியங்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கு தகுந்த மாதிரி எவிடன்ஸ் இருக்கணும். எவிடன்ஸ் வந்து கண்ணால பார்த்த சாட்சியம். அது ஒரு பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கும் போது, அது மக்கள் மன்றத்தில் பெரிதா பேசப்படும் போது, சத்துணவு உதவியாளர் ஆயாவிலிருந்து தொடக்க கல்வி இயக்குனர் வரையிலும் ஒரு அரசாங்கம் வழக்கில் சேர்க்கிறது. பிறகு அந்த பிரச்சனை வந்து மக்கள் நீர்த்து போகிற பட்சத்தில் அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் செல்வாக்கின் அடிப்படையில் தங்களை விடுவித்துக் கொள்கிறார்கள். அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எண்ணம் தான் மேலிடுகிறது. நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர